சார் இன்னைக்கு நான் எத்திராஜ் காலேஜ் போயிருந்தேன். அந்த காலேஜில் உங்க பேரை சொன்னதுதான் சார் மிச்சம். சேர்மன் என்ன கேட்டாங்க, சார் நீங்க எங்க கல்லூரிக்கு வரணும்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, சார் கல்லூரிக்கு நான் வரணும், நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எப்ப கூப்பிடுறீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். முதல்ல என்னுடைய பணி என்னன்னா, நானும் என் வைஃபும் சொல்லுவோம். என் வைஃப் சொல்லுவாங்க, தினசரி கல்லூரிக்கு போகும் பொழுது ஐயா எத்திராஜ் அவர்களினுடைய சிலைக்கு முன்னால் நின்றுவிட்டு தான் நான் வகுப்பறைக்கு செல்வேன். என்ன காரணம் என்றால், அவர்களின் பெயரால் இயங்குகிற இந்த அறக்கட்டளை, அவர்களின் பெயரால் இயங்குகிற இந்த கல்வி நிறுவனம், அவர்களின் பெயரால் இயங்குகிற இந்த புகழ்வாய்ந்த இந்த விமன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு சோறு போடுது என்று பெருமைப்பட சொல்லுவார்கள். அதை நான் சொல்றதுக்கு தயங்கல். எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது, எனக்கு ஒன்றும் அதனால வருத்தம் கிடையாது. அவ்வளவு புகழ் வாய்ந்த கல்லூரி சென்னையில், த கேபிட்டல் ஆஃப் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், there are many districts. ஹெட் குவார்ட்டர் இருந்தாலும் கூட இந்த சென்னை ஹெட் குவார்ட்டர்ல இருக்கிற எத்திராஜ் கல்லூரிக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜியஸ் இருக்கு. இந்த நிறுவனத்தில் இன்று பேசுகிற வாய்ப்பு என்பது என் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆன பிறகுதான் அது கிடைத்திருக்கிறது என்பதில் தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு நாளா எனக்கு கிடைக்கல. அது ஒரு கால் நான் செலிபிரிட்டியா இல்லையோ, ஒரு கால் நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா இல்லையோ, ஒரு கால் நான் பெரிய ஸ்பீக்கரா இல்லையோன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட நான் ஒரு காத்து கிடந்த ஒரு சாதாரண மனிதனை இன்று தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிய மாண்புமிகு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10:30க்கு எனக்கு சிஎம்மோட ஒரு மீட்டிங் இருக்கு இன்னைக்கு. நான் கண்டிப்பா அந்த மீட்டிங்ல நான் சொல்லுவேன், சார் இன்னைக்கு நான் எத்திராஜ் காலேஜ் போயிருந்தேன், அந்த காலேஜில் உங்க பேரை சொன்னதுதான் சார் மிச்சம். இன்னைக்கு அவ்வளவு ஆரவாரம் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நான் பெருமையா சொல்லுவேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.